அடடே, ட்ரீம் 11க்கு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கா? பணப்போட்டிகள் மேல நடக்கிற அந்த விசாரணை புது விதிமுறை இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கே. உங்க எல்லாருக்கும் போன பல மாசமாவே பெரிய ஆவலோட காத்திருக்கிறீங்கன்னு தெரியும். எப்போ ஒரு தடவை திரும்பவும் நீங்க ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள், MPL இல்லனா மத்த எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ்கள்லயும் பண போட்டிகள் விளையாட முடியும்னு இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த மொத்த விஷயமும் இப்போ உச்ச நீதிமன்றத்தின் கையில இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றத்துல இருந்து ட்ரீம் 11 மற்றும் மத்த எல்லா ஃபேண்டசி கேம்ஸ்களை பத்தியும் ஒரு ரொம்ப பெரிய செய்தி வந்திருக்கு. அதுவும் ரசிகர்களோட முகத்துல சிரிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. அரசாங்கம் மக்களவையில ஒரு சட்ட மசோதாவை பாஸ் பண்ணுச்சு. அப்புறம் அத மாநிலங்களவையிலையும் பாஸ் செஞ்ச வச்சாங்க. குடியரசுத் தலைவரோட கையெழுத்தும் ஆச்சு. ஆனா அரசாங்கம் இப்போ வரைக்கும் அதை நோட்டிஃபை பண்ணி சட்டமாக்கல. அப்புறம் ஃபேண்டசி கேம்ஸ்ல வேலை செய்யற சில வேற நிறுவனங்கள் இருந்தாங்க. நான் ஒரு நிறுவனத்தோட பேரை உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிறுவனத்தோட பேரை குறிப்பிடுறேன்னா அது ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ். ஆமா, ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்போ இந்த மனு மேல உச்ச நீதிமன்றத்துல விசாரணை இருக்கு. இந்த விசாரணை வியாழக்கிழமை நடக்க இருக்கு. வியாழக்கிழமை உச்ச நீதிமன்றத்திலிருந்து இந்த விவகாரத்து மேல ஒரு பெரிய தீர்ப்பு கூட வரலாம். ஏன்னா இதுவரைக்கும் நடந்த விசாரணையில உச்ச நீதிமன்றம் எந்த ஒரு ஃபேண்டசி ஆஃபுக்கும் எதிராக கடுமையான முடிவை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் தரப்பிலிருந்து ஒரு சின்ன குறிப்பு மாதிரி கிடைச்சிருக்கு. என்னன்னா ஒருவேளை பண போட்டிகள் திரும்ப வரலாம்னு இந்த கம்பெனிகள் சார்பா இருக்கிற வக்கீல்கள், வழக்கறிஞர்கள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. இது சூது கிடையாது, இது பந்தயம் கிடையாது, இது மூளையோட விளையாட்டுன்னு. ஆமா, இது மூளையோட விளையாட்டு. இதுல பல பேரோட வாழ்க்கை இதை நம்பிதான் இருக்கு. நிறைய பேர் இதுல வேலை செய்யறாங்க. ரொம்ப பெரிய கம்பெனிகள் இருக்கு. அதனால இது முழுசா நின்னுடுச்சுன்னா அவங்க எல்லாத்தோட வேலையும் போயிடும். அதனால இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்துல வச்சுட்டு அந்த கேமர்ஸ் தினமும் விளையாடுறவங்க 49 ரூபாயை போட்டு இவ்ளோ பேர் 1 கோடி ரூபாய் ஜெயிக்கிறாங்கல்ல அப்படின்னா இது சூது கிடையாது இல்ல, இது ஒரு போட்டி. ஆனா இது இருக்கலாம். நீங்க 1-to-1 போட்டி நிறுத்தலாம். ட்ரீம் 11ல 1-to-1 போட்டிஸ் நிறைய இருந்துச்சு. எப்படின்னா நான் 100 ரூபாய் போடுறேன், இன்னொரு ஆள் 100 ரூபாய் போடுறாரு. மொத்தம் அந்த பணத்தொகையானது 200 ரூபாய்க்கு ஆயிடும். ஆனா நான் ஜெயிச்சேன்னா எனக்கு 150 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. 200 ரூபாய் பணத்தொகையில எனக்கு 150 கிடைச்சிட்டு இருந்துச்சு. 50 ரூபாயில ஒரு பகுதி கம்பெனிக்கு போயிடும், மீதி பகுதி வரியா கழிஞ்சிரும். அதனால அந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க. இது டைரக்டா நீங்க 2 பேர் சேர்ந்து விளையாடுறீங்கன்னு. ஆனாலும் அந்த 2 பேர் விளையாடுறதுலயும் மேட்ச் மேல பணம் போடப்படல. மேட்சோட ஜெயிக்கிறது தோக்குறது மேல பணம் போடப்படல. எந்த ஒரு பிளேயர் மேலயும் பணம் போடப்படல. உதாரணத்துக்கு சூரியகுமார் யாதவ் 20 ரன்கள் எடுப்பாரா இல்லையாண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல பணம் போடப்படல. நீங்க உங்க ஒரு டீமை உருவாக்கணும், நீங்க உங்க டீமை திறமையோட உருவாக்குறீங்க. இப்படி சும்மா காத்துல டீமை உருவாக்க முடியாது. அதனால இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்துல வச்சுட்டு உச்ச நீதிமன்றத்துல இருந்து இந்த எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ்கல்ஸ் பத்தியும் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வரலாம். அதாவது வியாழக்கிழமைக்கு அப்புறம் ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இந்த உங்களோட ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸின் இந்த விண்ணப்பம் மேல, இந்த மனு மேல விசாரணை செஞ்சுட்டு பண போட்டிகளை தொடங்க இவங்களுக்கு கிளீன் சிட் கிடைச்சிடுச்சுன்னா மத்த எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ்கள் ட்ரீம் 11, MPL, மை 11 சர்க்கிள் எல்லாத்தோட மறுபடியும் வரவும் இருக்கலாம். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு எந்த ஒரு ஆஃபுக்கு வந்தாலும் மத்த எல்லா ஆப்ஸ்களுக்கும் கதவை திறந்துடும். அதனால இப்போ நாம வியாழக்கிழமைக்கு காத்திருக்கணும். ஏன்னா வியாழக்கிழமை ஒரு பெரிய தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்புல இது தெளிவாயிடும். ஒரு தடவை திரும்பவும் பண போட்டிகள் வருதா இல்லையான்னு. இப்போ ட்ரீம் 11 இல்லைன்னா மத்த ஆப்ஸ்கள் இலவசமா போட்டிகளை நடத்திட்டே இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்நாள் முழுசா இலவசமா போட்டிகளை நடத்த முடியாது. அவங்க யூசர்களுக்கு பணம் கொடுக்கணும்னா, ஜெயிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா அவங்க கிட்டையும் பணம் வர்றது அவசியம். அதனால இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்துல வச்சுட்டு வியாழக்கிழமை உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். இந்த மொத்த விஷயத்து மேல உங்க கருத்து என்ன?